எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் அடிப்பிடிச்ச பாத்திரத்தை எப்படி ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ ஃபாலோ பண்ணுற மெத்தட் வந்து அலுமினியம் பாத்திரம் மட்டும் இல்லாமல் சில்வர் பாத்திரத்துலேயும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இதில் வந்து எந்த அளவுக்கு அடிப்பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து நார்மலாக நம்ம வந்து பாத்திரம் விளக்குறவே விளக்குனா போகாது, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணலாம். இப்போது இந்த பிளாக் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அது கூட அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இது ஒரு சைடு சூடாகிட்டு இருக்கட்டும். இப்போது இதில் வந்து நம்ம ஒயிட் வினிகர், சமையலுக்கெலாம் யூஸ் பண்ணுற வினிகர், இதை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கு அளவெல்லாம் இருக்கா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. ஓரளவுக்கு நம்மளுக்குன்னு தெரியும்ல, இவ்வளோ ஊற்றினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக டிஷ்வாஷ் லிக்விட் சேர்த்துக்கோங்க. இது வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ண டிஷ்வாஷ் லிக்விட். ஏற்கனவே இது வீடியோ நான் போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா நம்ம கொதிக்க விடணும். உங்களுக்கு வந்து அந்த அடிப்பிடிச்ச அந்த லைன் வந்து நல்லா ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து இதை வந்து கொதிக்க விடலாம். இல்லை ஓரளவுக்கு தான் அடிப்பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 3 to 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. பாத்திரத்தோட ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால ஹை ஃப்ளேமில் நான் வைக்கல, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை பாயில் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. இப்போது இந்த தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம பாத்திரம் விளக்குற ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கலாம். ரொம்பவே நீங்கள் வந்து அடுத்து தேய்க்கணும் அவசியம் இல்லைங்க. பாருங்கள், நான் எவ்வளோ லைட்டாக தேய்க்கிறேன்னு சொல்லிவிட்டு. ரொம்பவே நான் லைட்டாக தான் தேய்க்கிறேன். சூப்பராக அந்த அடிப்பிடிச்ச அந்த கரையெல்லாம் வந்துட்டுருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அந்த கருப்புலாம் வந்துடுச்சு. இதை நான் கழுவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், சுத்தமாக வாஷ் பண்ணியாச்சு. அந்த கருப்பு லைன் இருந்தது எதுவுமே இல்லை. இதே மெத்தட்லேயே நம்ம வந்து எவ்வளோ அழுக்காக இருந்தாலுமே வந்து ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.